சொல்லி கல்யாணத்துக்கும் அங்க ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அந்த ஊர்க்காரங்களும் அங்க கிணறு வெட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அங்க வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எலும்பு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தென்படுது. அவங்களும் அங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. அந்த விஷயத்த அங்க மணிவாசகத்துக்கிட்டயும் போய் சொல்றாங்க. அப்ப அவரும் அங்க வந்து பாக்குறாரு. அப்பதான் அங்க ஒரு விஷயம் தெரிய வருது. அது டைனோசரோடைய எலும்புன்னு. அதை பார்த்த எல்லாருமே அங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த விஷயம் அங்க இருக்க தொல்துறை ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்களாமும் அந்த இடத்துக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை யோசிச்சு இவங்களும் இவங்க லவ் பண்ற பொண்ணும் நம்ம கல்யாணம் நின்னு போயிடுமான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப இவங்களுடைய அப்பாவும் இந்த எலும்புகளெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ற நீங்க இவ்வளவு வருஷமா நாங்க குடிக்க தண்ணி கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதையே ஆராய்ச்சி பண்ணாம வீட்டீங்கன்னு சொல்லி அவரும் அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட அந்த மேடமும் இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு நீ போய் வேலையை பாருன்ட்டு சொல்லிடுறாங்க. அவங்களும் அந்த இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல விரிசல் விடுது. அதனால அங்க பக்கத்துல இருக்க கோவிலும் ஹீரோவோடைய வீடும் அந்த இடத்துல அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. அதுல இருந்த ஹீரோவோட அப்பாவும் அங்கேயே இறந்துடுறாரு. இவரோட அப்பாவும் அங்க பெரிய தியாகியா இருப்பாரு. அதனால நான் இப்படிக்காக என்னோட அப்பாவை எடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு இந்த பள்ளத்தை முதல்ல நீங்க இங்க மூடுங்கன்னு சொல்லி அவரும் அங்க பிரச்சனை பண்றாரு. கவர்மெண்ட் கிட்ட நம்ம எதுக்கு சண்டை போடணும், அவங்க சொல்றதை கேட்டு நம்ம நடந்து போமேன்ட்டு சொல்றாங்க. இன்னைக்கு எனக்கு நடக்கிற மாதிரி தான் நாளைக்கு நம்ம ஊருக்கே நடக்கும்ட்டு அவரும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்றதுதான் கரெக்ட்ன்ட்டு ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணு அங்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல இவரை கேட்காம இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஹீரோவோடைய அப்பாவுடைய டெட் பாடியை ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கேயே எல்லா சடங்கையுமே முடிச்சு விட்டுறாங்க. இவரும் இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆராய்ச்சி பண்ற ஒருத்தர் ஹீரோ கிட்ட வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் மக்களை விட இந்த ஆராய்ச்சி ஒன்றும் பெருசு இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள்ல மினிஸ்டர் இந்த இடத்துக்கு வருவாரு. அவர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கையா மனு எழுதி கொடுங்க. எல்லாமே அப்பதான் உங்களுக்கு சாதகமா நடக்கும்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல சொல்றாரு. அப்படியே இப்போ இந்த ஊர்ல நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி மேப் எல்லாம் போட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுக்கறாங்க. அவரும் அங்க என்ன சொல்றாருன்னா நான் ஊர்க்காரங்க கிட்ட பேசுறேன்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த ஊர் தலைவரும் அங்க இருக்க அவங்க ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட அந்த ஊர் மக்களும் ரொம்பவே கோபமாயிட்டு அந்த ஊர் தலைவரை அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. அவங்களும் அங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. மாணிக்க வாசகன் சொன்னது கரெக்ட், நாம தான் தப்பு பண்ணிட்டோம்ட்டு அந்த ஊர் மக்களுக்கும் புரிய வருது. அப்ப திடீர்னு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த இடமும் அந்த பள்ளம் எல்லாமே அப்படியே ஃபுல்லா தண்ணியில மூழ்கிடுது. அடுத்த நாள் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு எலும்பெல்லாம் உள்ள பத்திரமா இருக்கான்னு சொல்லி அவங்களும் அங்க இறங்கி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல எலும்பு இல்லவே